வணக்கம் நண்பர்களே. 19/11/2024 கேஎல் ஸ்ரீ சக்தி SS 442வது குலுக்கல். இதுக்கு ஒரு பெஸ்ட்டான கெஸ்ஸிங்கை நாங்கள் எடுத்துருக்குறோம். வாங்க அது என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால் 18/11/2024 வந்த ரிசல்ட் ஆலியர் 6, 7, 2, 9 நாம் எடுத்திருந்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகிருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துருவோம். வீடியோ டிஸ்க்ளைமரை பார்த்துக்கங்க. நோ பெட்டிங், நோ கேம்பிளிங், ஒன்லி என்டர்டைன்மெண்ட். திஸ் வீடியோ ஒன்லி கேரளா ஸ்டேட். இங்கு பெட்டிங் மற்றும் சூதாட்டங்கள் எதுவுமே நடக்கவில்லை. இந்த வீடியோ பொழுதுபோக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. இந்த வீடியோ கேரளா மாநிலத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமே. வந்த ரிசல்ட்டு 67-29. 67-29க்கு நம்ம அட்டாசமாக தான் கொடுத்துருந்தோம். ஆனாலும் ஆல் போர்டு டோட்டலாக வாஸ் அவுட் ஆகி போயிடுச்சு. அதான் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஏன்னா ஆல் போர்டில் அதிகப்படியாக 3, 6 வந்துருந்துச்சு. 2ல் ஒரு நம்பர் நான் உள்ள வரும்னு எதிர்பார்த்தேன். டோட்டலாக வாஸ் அவுட் ஆகி போயிடுச்சு ஆல் போர்டு. இருந்தாலும் 726ன்னு வச்சுருக்குறோம். அது 729 வந்திருக்குது. ட்ரிக்கில் இப்படி தான் வந்துச்சு. இதில் நமக்கு ஏ போர்டு 7 பாஸ் ஆகிட்டு, சென்ட்ரு போர்டில் 2 சூப்பராக பாஸ் ஆகிட்டு, ஏபிபிசிஎஸில் 72 அட்டாசமாக பாஸ் ஆகிட்டு, சி போர்டில் வச்ச 6 டி போர்டுக்கு வந்துட்டு 67-29ன்னு சொல்லி. இருந்தாலும் ஆல் போர்டு மிஸ் ஆகிருக்குது. சரிங்களா? அதனால் இது ஒரு சூப்பரான வின்னிங் தான். இருந்தாலும் ஆல் போர்டு மட்டும் மிஸ் ஆகிருக்கு. 19ஆம் தேதி அதே மெத்தடில் தான் எடுத்துருக்கிறேன். பெரும்பாலும் ஒரு சூப்பர் வின்னிங் வந்துருந்துச்சுன்னா ஒரு மாஸ் வின்னிங் கண்டிப்பாக வரும். அதனால் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராங்காகவே சொல்லலாம். 19ஆம் தேதிக்கு கண்டிப்பாக ஏபிபிசிஎஸ்சி இல்லை போர்டு கண்டிப்பாக உள்ளே இருக்கும். சரிங்களா? உங்கள் கணிப்பிலலாம் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். இல்லைனா கீழே கமெண்டில் போட்டு விடுங்க. 19ஆம் தேதிக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் 8 எடுத்துருக்கேன். 8 தான் 2 இடத்துல வந்திருக்குது. அதனால் ஆல் போர்டு 8 டார்கெட் பண்ணியிருக்கேன். உங்கள் கணிப்பில் வேறு நம்பர் எதுவும் வந்துச்சுன்னா கீழே கமெண்டில் போட்டு விடுங்க. ஏ போர்டில் 8, 5 அப்படின்னு வந்திருக்குது. உங்கள் கெஸிங்கில் வர நம்பரை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். சென்ட்ரு போர்டில் 2, 1ன்னு வந்திருக்குது. உங்கள் கெஸிங்கில் வர நம்பரை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். சி போர்டு 7, 8 அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. உங்கள் கெஸிங்கில் வர நம்பரை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். திருடிச்சிட்டு நமக்கு வந்தது 827, 518. இந்த 2 செட்டு தான் வந்துருந்துச்சு. இந்த 2 செட்டை தான் மேட்ச் பண்ணி போட்டிருக்கிறேன். சரிங்களா? ஏற்கனவே 27, 72ன்னு வச்சுருக்கிறான். நம்ம 27 நம்ம பேரில் உள்ளே வந்திருக்குது. உங்கள் கணிப்பிலலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கங்க. 827, 518. இந்த 2 செட்டில் ஏதாவது ஒன்று செட்டு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். இல்லைனா கீழே கமெண்டில் போட்டு விடுங்க. ஏபிபிசிஎஸ்சி 12 செட்டு வந்துட்டு. சரிங்களா? ஆல் போர்டு 8 உங்கள் கெஸிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா 8ஓட சேர்ந்தது மட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உள்ள வின்னிங் இருக்கும். சரிங்களா? 82, 51, 52, 81, 27, 18, 17, 28, 57, 87, 58, 88ன்னு எடுத்திருக்கேன். ஆனால் இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு செட்டு உள்ள வர வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம்தான். ஏன்னா சூப்பரான ஒரு வின்னிங் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த நாள் ஒரு மாசான வின்னிங் வந்திருக்கு. இது ஒரு முன்னோட்டி. அதனால் இந்த ட்ரிக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு. உங்கள் கெஸிங்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். இல்லைனா கீழே கமெண்டில் போட்டு விடுங்க. சரிங்களா? கருத்துக்களை பதிவு செய்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். உங்களோட கெஸிங்கை கீழே கமெண்டில் போட்டு விடுங்க. ப்ளே பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரியசாமிங்கிறவங்க 962 வச்சுருக்கிறாங்க. 92 பிசியில் 29 வந்திருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். அபு அப்படிங்கிறவங்க ஆல் போர்டில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆல் போர்டில் 2ஆம் நம்பர் சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். பாபுங்கிறவங்க மாதம் கெஸ் பண்ணி ஆல் போர்டில் சிங்கிள் நம்பர் 2 கொடுத்துருக்காங்க. ஆல் போர்டில் 2 மாதம் சூப்பராக கட் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். தீரன் தீபா அப்படிங்கிறவங்க மாதம் கெஸ் பண்ணி ஆல் போர்டில் 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. 7, 9 2 போர்டுமே மாதம் சூப்பராக கட் ஆகிருக்குது. அவங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். உங்கள் கெஸிங்கில் வர்ற நம்பரை கீழே கமெண்டில் போட்டு விடுங்க. நன்றி.